எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பு, 12 ராசிக்கும் ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆவணி மாத பலன்களை மீன ராசிக்கு உண்டான தொடர்ச்சியை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை 24/8/2026. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:15 மணி முதல் 2:15 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. கிழக்கு திசை போகிறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. திதி துவாதசி திதி, நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம், கர்ணம் பவகர்ணம், சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்ணம் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினச்சிங்க. 100 நாள் நிச்சயமாக நடக்கும். தினைக்கும் அதே சிந்தனையில் இருங்க எழுதும்போது மட்டும். ஓகேங்களா? எண்கள் மட்டும் மாறுபடும். ஓகே. மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 45/45. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 72/72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 41/41. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 79/79. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 92/92. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 99/99. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 77/77. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 33/33. தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 02. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 12. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 08. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 52/52. இவை அனைத்தும் காமனான நம்ம ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்கள் செல்போனுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த நண்பர்கள் வேணுமா? பாஸ்வேர்டு வேணுங்களா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. குரு காணிக்கை வாங்கிட்டேன்னா நம்பர் எடுத்து தரப்படும். ஓகேங்களா? நம்ம ஆவணி மாதத்தில் மீனராசிக்கான தொடர்ச்சியை தான் இப்போ பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மீனத்துக்கு 6ஆம் இடம் தான் சூரியன், சிம்மம் வீடு தான், அது ஆட்சி பலம் பெறுது. அதனால் இது வரைக்கும் மீனராசியில் இருந்தவங்கள வேலையில் தெரியாத நபர்களும் இப்போ தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜருக்கு இது வரைக்கும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தது இப்போ வெளிச்சம் போட்டு காட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ தான் உங்களோட ஓனருக்கே தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களோட திறமை வெளிப்படும் காலம். மீனராசியில் பிறந்தவங்க வேலையில் அப்படி இருப்பாங்க. இப்படி ஒருவர் நம்ம கம்பெனியில் இருந்தாங்களா அப்படின்னு பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. அது நல்ல விதமாகவே நம்ம நெகட்டிவாக இல்லாமல் நல்ல விதமாகவே எடுத்துக்கலாம். பாராட்டுகள் குவியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு எடுத்துக்கலாம். படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டா? நிச்சயமாக கிடைக்கும். கணவன் மனைவி அடுத்தது ஒற்றுமை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 7ல் சுக்கிரன் இருக்கிறாங்க. 7ஆம் அதிபதி புதன் 11ல் தான் இருக்கிறாங்க. செவ்வாய் சனி பார்வையில் இருக்காங்க. அதனால ஒற்றுமை உண்டு. அன்பு, காதல், வசியம் எல்லாமே மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நல்லா கை கொடுக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் நிதானமாக இருந்தால் போதும். லாப நோக்கம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சரிசமமாக பழக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? மீனராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டா? உட்பிரிவில் உங்களோட கேஸ்டில் உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திருமண அமைப்புங்கிறது உண்டு. தந்தைக்கு எப்படி சார் இருக்கும்?
தந்தைக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வருமானம் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஓகேங்களா? தானம் தர்மம் செய்வதனால உங்கள் தந்தைக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து மேன்மை வந்து ஏற்படும். ஓகே, தானம் தர்மம் செய்கிறது சிறப்பு. ஓகேங்களா? மீனராசியில் பிறந்தவங்க அப்போ தான் தந்தைக்கு வந்து கண்டத்துலேருந்து மீண்டு வருவாங்க. அடுத்தது தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி சார் இருக்கும்? 10ஆம் இடம் குரு பகவான் அவர் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான அமைப்பு தான். இருந்தாலும் செவ்வாய் சனி பார்க்கறனால நீங்கள் வரி ஜிஎஸ்டி எதுவும் கட்ட வேண்டியது இருக்குன்னா கரெக்டாக கட்டிடணும். ஃபைன் உழவும் கவனமாக பார்த்துக்கணும். அரசு விதத்தில் எல்லா விதமான ஃபைன் இல்லாமல் நீங்கள் அரசாங்க வரியை வந்து கட்டிடுங்க. அனைத்து விதிகளையும் நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டும். ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்துறீங்கன்னா அங்குள்ள விதிகள் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ அந்த விதிகள் எல்லாமே பயன்படுத்தணும். சட்டவிரோதமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க. மீண்டும் உங்களோட தொழில் நடத்த வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அடுத்த மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமியாருக்கு சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்கு வன்மைனா உண்டு. சுய முயற்சியிலும் நல்ல வெற்றி அடைவாங்க. ஆனால் இருந்தாலும் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து உண்டு. அவங்க உடலில் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? பயப்பட வேண்டாம். ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அடுத்தது வந்து மூத்தவங்க மீனராசியில் பிறந்தவங்களோட அண்ணன் அக்கா அல்லது மருமகன் மருமகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான பாசம் கண்டிப்பாக அவங்க மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து இருக்கிறனால பாசம் வந்து உண்டு. எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து கேட்டு தான் செய்வாங்க. தம்பிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கோபத்தை மட்டும் குறைக்க முடியாது அவங்களுக்கு. அடுத்தவங்கள மனசு புண்படுற மாதிரி பேசுவாங்க. அது பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? மாற்ற முடியாது. பதவி உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குமா? வெளிநாட்டு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். மீனராசிக்கு பரிகாரம் என்ன சார்? மீனராசிக்கு குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்துக்கும் குலதெய்வம் முக்கியம். இவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க சூரிய வழிபாடு காலையிலையும் இரவு சந்திர வழிபாடும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.